திருச்சிற்றம்பலம். இன்னாருடைய சிவனையை போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. நெக்ஸ்ட் ஜென் அஸ்ட்ரோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நாம மே மாத பலன்களை பத்தி பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி இந்த மாதம் என்னென்ன கிரகங்கள் மாறுறாங்க அப்படிங்கிறத நம்ம முழுமையா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சூரியன், அவர் 15ஆம் தேதி வரை உச்சத்துல இருக்கிறார். இந்த மாதம் 15ஆம் தேதிக்கு மேல ரிஷப வீட்டுக்கு போகிறார். அடுத்து புதனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 14ஆம் தேதிக்கு மேல மேஷத்துல இருந்து ரிஷபத்துக்கு போகிறார். அடுத்தது சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்று தன்னுடைய சொந்த வீட்டுல இருந்துட்டு இருந்தாரு. இப்போ சுக்கிர பகவானும் 14ஆம் தேதி தன்னுடைய வீட்டில் இருந்து மிதுனம் வீட்டுக்கு போகிறார். இதுல ஒரு பிளஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, சுக்கிரன் மிதுனத்துக்கு வரும் பொழுது புதன் ரிஷபத்துக்கு வந்துடும். அப்போ சுக்கிரனும் புதனும் பரிவர்த்தனை ஆகுறாங்க, வீடு மாறி இருக்கிறாங்கன்னு அர்த்தம். சுப கிரகங்கள் பரிவர்த்தனை ஆவது மிகப்பெரிய யோகம். யாருக்கெல்லாம் சுக்கிரனும் புதனும் உங்க லக்னத்துக்கோ உங்க ராசிக்கோ யோகத்துல இருக்கார், நல்ல நிலையில இருக்கார் அப்படின்னா, இந்த மாதம் இந்த சுக்கிரனும் புதனும் பரிவர்த்தனை ஆவது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஜாக்பாட் ஆகவோ அல்லது உங்களுக்கு என்னென்ன தேவைகளோ அதெல்லாமே பூர்த்தி பண்ணக்கூடிய அமைப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. ராகுகேதுகளை பொறுத்த வரைக்கும் அதே இடத்துலதான் இருக்கார். அதே போல செவ்வாய் பார்த்துட்டீங்கன்னா சனியோட சேர்ந்து ஒரு போராட்டத்தை கொடுத்துட்டு இருந்தார் இத்தனை காலமா. இப்போ மே மாசம் 11ஆம் தேதி செவ்வாய் பகவான் தன்னுடைய வீட்டுக்கு ஆட்சி பலம் பெறுகிறார், தன்னுடைய சொந்த வீட்டுக்கே வரப்போகிறார். இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும், முழுமையாக இந்த கிரகங்களுடைய மாற்றங்கள் என்னென்ன செய்ய போகுது அப்படிங்கிறத நாம இந்த வீடியோல முழுமையா தெரிந்து கொள்ளலாம். மேஷ ராசிக்குண்டான மே மாத பலன்களை பத்தி பார்க்கலாம். மேஷ ராசிக்கு பாத்தீங்கன்னா 11ஆம் தேதிக்கு மேல உங்களுடைய ராசிக்குள்ள செவ்வாய் வரப்போகிறார். அதாவது ராசி அதிபதி ராசிக்குள்ளே வரார். இது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, 7.5 சனி உங்களுக்கு நடந்துட்டு இருக்குது முதல்லயே. இப்ப இந்த 7.5 சனினால உங்களுக்கு ஆல்ரெடி விரயம் தொடங்கியாச்சு. இப்போ ராசி அதிபதியும் 12ல இருந்தார் கடந்த காலங்கள்ல, அதாவது 11ஆம் தேதி வரைக்கும் அதே இடத்துலதான் இருக்க போகிறார். அப்போ அது வரைக்கும் உங்களுக்கு விரைய செலவுகள், மருத்துவ செலவுகள், மனசு கொஞ்சம் தெளிவில்லாம இருக்கிறது, அதிகமா பயணங்களாக இருக்கிறது, பயணத்தினால வெற்றி இல்லை அப்படிங்கிற சில விஷயங்கள் இப்ப உங்களுக்கு 11ஆம் தேதி வரைக்கும் நடக்கும். இந்த 11ஆம் தேதிக்கு மேல பாத்தீங்கன்னா தன்னுடைய சொந்த வீட்டுக்கு வரப்போகிறார். எப்பவுமே ஒரு பேசிக்கான ஒரு ரூல் என்னன்னு கேட்டீங்கன்னா, ராசி அதிபதியோ லக்னாதிபதியோ ஜாதகத்தில் பலமாக இருந்தால் எந்த விதமான தோஷங்களும் எந்த விதமான பாவங்களும் நம்மளை சேராது அப்படிங்கிற அமைப்புகள் உண்டு. அதை நம்ம எதிர்கொண்டு வந்துருவோம் அப்படிங்கிற அமைப்புகள் உண்டு. இப்போ மேஷராசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ராசி அதிபதி ராசிக்கே வரப்போகிறார். அப்போ எவ்வளவு தோஷங்களாக இருந்தாலும், ஏழை சனியினுடைய தாக்கங்களாக இருந்தாலும் அது கொஞ்சம் குறைக்கப்படும். ஒரு பெருமூச்சு விடுறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிற அமைப்பு தான் உண்டு. அப்போ தன்னுடைய சொந்த வீட்டிலேயே, அதாவது லக்னாதிபதி லக்னத்திலே இருப்பது ஆயுள் பலத்தை அதிகப்படுத்தி கொடுக்கிறது, கண்டங்கள் விலகிறது, அவரே உங்களுக்கு 8ஆம் அதிபதியுமாக இருக்கிறதெல்லாம் அவமானங்கள் விலகிறது, பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் ஒரு நல்ல தீர்வு கிடைக்கிறது, ஒரு வளர்ச்சி, அடுத்த ஸ்டேஜ். இத்தனை நாள் உங்களை யாரெல்லாம் வெறுத்தாங்களோ அவங்க எல்லாம் உங்களை மறுபடியும் நேசிக்கக்கூடிய ஒரு அமைப்பு, இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். அதே போல 2ஆம் அதிபதியான சுக்கிரன் 2ஆம் வீட்டுல குடும்பஸ்தானாதிபதி 14ஆம் தேதி குடும்பஸ்தானத்திலே இருக்கிற வரைக்கும் யோகம்தான். அதற்கு மேலேயும் இங்க போயிட்டாருனாலும் புதனும் சுக்கிரனும் பரிவர்த்தனை ஆகிறார், இது அதை விட யோகம். அப்போ குடும்ப ரீதியாக இந்த மாதம் எந்த பிரச்சனைகளும் இல்லை. குடும்ப ரீதியாக, பேச்சுவார்த்தைகள் ரீதியாக, பணம் கொடுக்கல் வாங்கல், இதுல எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு மாதம். நல்ல பண வரவு வரப்போகுது, கொஞ்சம் மணி ஃப்ளோ ஆக போகுது, கொஞ்சம் சேர்த்து வச்சுக்கலாம். ஏன்னா கொஞ்சம் விரையும் பண்ணிருப்பீங்க. இப்ப இந்த நேரம் பார்த்துட்டீங்கன்னா இந்த மாதம் கொஞ்சம் பண வரவை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மேஷத்துக்கு நிச்சயமாக நடக்க போகுது. அதே போல புதனும் பரிவர்த்தனையாக, சுக்கிரன் போன அதே நாள்ல புதன் உள்ள என்ட்ரி ஆகிறார் 2ஆம் வீட்டுக்கு. அப்ப 2ஆம் அதிபதி 3லும் 3ஆம் அதிபதி 2லும் இருந்தால் 2, 3 தொடர்பு ஏற்படுதுன்னா உணவு தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு எல்லாமே பெரிய யோகம், விவசாயம் செய்யக்கூடிய நபர்களுக்கு எல்லாமே மிகப்பெரிய யோகம், இதெல்லாம் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். அப்ப புதன் சுக்கிரன் பரிவர்த்தனை உங்களுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. நல்ல வேலை, நல்ல சம்பளத்தோட கிடைக்கக்கூடிய ஒரு வேலை. 7.5 சனியில் நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு போயிடுச்சு, வேலையை இழந்துட்டோம். சோ இந்த நேர காலங்கள் உங்க ஜாதகத்தில் தசாபுத்திகள் நல்லா இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த மாதம் நல்ல வேலை கிடைக்க போகுது. என்ன சம்பளம் வாங்கிட்டு இருந்தீங்களோ அதை விட நல்ல சேலரியா கிடைக்கக்கூடிய, நல்ல ஹை சேலரியா கிடைக்கக்கூடிய ஒரு வேலையும் நிச்சயமாக கிடைக்கும் இந்த மாதத்துல. அப்ப இந்த புதனும் சுக்கிரனும் பரிவர்த்தனை ஆகிறது மிகப்பெரிய ஒரு பலத்தை உங்களுக்கு நிச்சயமாக கொடுத்தே தீரும் அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. அதே போல திருமணத்துல இருந்து வந்த இடைஞ்சல்களை விலக போகுது, திருமணம் சார்ந்த விஷயங்கள் கைகூடி வரப்போகுது, குடும்பஸ்தானம் வலுத்துருச்சு, குடும்பஸ்தானம் ஸ்ட்ராங்கா இருக்குன்னு அர்த்தம். அப்போ குடும்பம் அமைவதற்கு உண்டான வாய்ப்பையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். அடுத்தது பாருங்க 5ஆம் அதிபதி. இந்த 5ஆம் அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு 5ல் கேது இருந்தாலும் கேதுக்கு வீடு கொடுத்த, 5ஆம் இடத்துக்கு வீடு கொடுத்த சூரியன் உச்சத்துல இருக்கார் 15ஆம் தேதி வரைக்கும்.
அப்ப 5 குடையர் 15ஆம் தேதி உச்சத்துல இருக்கும் பொழுது குழந்தைகளுடைய தேவைகளை பூர்த்தி பண்றது, 5ஆம் தேதி உச்சமானாலே தெய்வங்கள் உங்க கூட இருந்து பேசும்னு அர்த்தம். அதே போல உங்க குலதெய்வம் உங்க கூட நின்று எல்லா விஷயத்தையும் பார்த்துக்குன்னு அர்த்தம். ஏதாவது ஒரு விஷயம் பண்றீங்க, எல்லாமே தடையாயிட்டே இருக்குது, என்ன பாவம் பண்ணமோ என்ன விஷயங்கள் செஞ்சோமோ அப்படிங்கிற நிறைய நம்ம சிந்தனைகள் யோசனைகள் வரும் இல்லைங்களா? அப்போ நமக்கு குலதெய்வத்தினுடைய பலம் இருக்கணும். ஒரு சில 100க்கு இப்ப 90% ஜாதகத்துல குலதெய்வத்தினுடைய அனுகிரகமே இல்ல. ஒரு 10 ஜாதகத்துல குலதெய்வமே நல்லா இருக்கு. அப்போ இந்த மாசம் குலதெய்வ அனுகிரகம் இல்லை உங்க ஜாதகத்துல இருந்தாலும் கூட இந்த மாதம் நிச்சயமா உங்களுக்கு குல தெய்வத்தினுடைய அனுகிரகம் சூப்பரா இருக்க போகுது. ஒரு தெய்வத்தை வேண்டிட்டு ஒரு விஷயம் பண்ணணும், நடக்க முடியாத காரியங்கள் நடந்தே தீரணும்னு ஒரு சூழ்நிலைகள் இருக்கு அப்படின்னா 15ஆம் தேதிக்குள்ள செய்து கொள்வது நல்லது. அதுல ஒரு அதிர்ஷ்டம், 5ஆம் இடங்கிறது அதிர்ஷ்டம் தானே. அப்ப அந்த அதிர்ஷ்டம் தானே நம்ம குலதெய்வமா கொடுத்துருக்காங்க. இப்ப நம்ம குலதெய்வத்தை எந்த அளவுக்கு நம்ம வழிபாடு பண்றோமோ அது அதிர்ஷ்டம். அப்போ இந்த குலதெய்வ வழிபாடு மட்டும் இல்லாம இப்ப குலதெய்வம் நம்ம கூட இருக்குது 15ஆம் தேதி வரைக்கும். அப்ப நமக்கு இது மிகப்பெரிய யோகத்தையும் ஒரு அதிர்ஷ்டத்தையும் குடும்ப நன்மைகளையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கறதுக்குண்டான நிறைய வாய்ப்புகள் உண்டு. அதனால பயப்பட வேண்டிய அவசியங்களே கிடையாது. அடுத்தது குருவை பொறுத்த வரைக்கும் இதே இடத்துல இந்த மாசம் முழுவதும் இருக்காரு. சோ அதனால 3ல் குரு இருந்தால் ஏதோ ஒரு வகையில காசு பணம் எண்ணிக்கே இருக்கிற மாதிரிதான் இருக்கும். ஏதோ ஒரு வழியில உங்களுக்கு பணப்புழக்கங்கள் ஏற்படும். அப்போ மேஷத்துக்கு பாத்துட்டீங்கன்னா இந்த மாதம் 11ஆம் தேதிக்கு மேல இருந்து உங்களுடைய செயல்களை எல்லாமே தாராளமாக செயல்படுத்தலாம், தைரியமாக செயல்படுத்தலாம். எல்லாமே உங்களுக்கு வெற்றி பாகி சூடக்கூடிய ஒரு அமைப்பு. என்ன நினைச்சு வந்தீங்களோ அது எல்லாமே இந்த மாசம் இந்த ஏழரை சனியினுடைய தாக்கங்கள் கொஞ்சம் குறைவாக இருந்து உங்களுக்கு யோகத்தை எல்லா விஷயத்தையும் அள்ளி கொடுக்க போகுது. நம்ம ஏழரை சனின்னு பயந்துக்க கூடாது. அது நமக்கு முழுக்க முழுக்க சொல்லக்கூடியதுன்னா அனுபவம் தான். அதனால நமக்கு நடக்கிறதுக்கெல்லாம் அவரை நம்ம பழி சுமத்தக்கூடாது. நம்ம நடக்கிற அனுபவத்துல கொஞ்சம் வழிகளை இந்த நேர காலகட்டங்கள்ல கொஞ்சம் குறைத்து கொடுப்பார் அப்படிங்கிறது அமைப்பு. இப்போ இந்த மாதம் மேஷராசிக்கு மிகுந்த யோக காலங்களாக இருக்கு. பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேஷராசி அன்பர்களே. நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்மர் திருவடிகளில் சரணம்.